ஹாய்! இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நண்டு ரசம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம நண்டு எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு. இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் தனித்தனியாக நசுக்கி வச்சுக்கலாம். சீரகமும் மிளகும் நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். அது கூடவே 2-3 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அது சேர்த்ததுக்கப்புறம் நான் தட்டி வச்ச இஞ்சி, பூண்டு சேர்த்துருக்கேன். அது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மிக்சியில் ஒரு ஓட்டுனேன். ஒரு 50லேருந்து 100 கிராம் உள்ள சின்ன வெங்காயம் அதையும் நல்லா சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கி அதுக்கப்புறம் நான் 2 தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அதோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்ச நண்டு, நான் நண்டோட கால் 2-3 சின்ன நண்டாக இருந்துச்சு அப்படின்னா அதோட உடம்பையும் சேர்த்து போட்டுக்கலாம். நண்டோட கால்லாம் நல்லா நசுக்கி அந்த ஜூஸோடு சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இப்போ நண்டு போட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பெப்பரும் சீரகமும் நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். காரத்துக்கு இது மட்டும்தான். நம்ம மிளகாத்தூள் அதெல்லாம் போடுறதில்ல. இப்போது நம்ம எந்த அளவுக்கு ரசம் தேவையோ, நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரசம் வைக்க போகிறோம். அதுக்கு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதிய விட்டுக்கலாம். நண்டு வேகிற வரைக்கும் நல்லா கொதிய விட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். அவ்வளோதான், நண்டு ரசம் ரெடி ஆயிரும். இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். சளி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நண்டு கூட நமக்கு சாப்பிட பிடிக்கல அப்படின்னா இந்த ரசத்தை நம்ம ஒரு டம்ளர் குடித்தோம் அப்படின்னாவே நல்ல ரிலீஃபாக இருக்கும். சூடாக டம்ளரில் ஊற்றி கூட மேலே பெப்பர் தூவி விட்டு குடித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.